அனைவருக்கும் ஆர்சிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள கண்டறிந்தவர்கள் யார் யார் என்ற தலைப்பில் விஞ்ஞானிகளை பல்வேறு வினாக்கள் மூலமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கண்டறிந்தவர்கள் யார் யார் என்ற வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் குக். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் குக். 2வது வினா, உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். 3வது வினா, கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம், பிரவுனியன் இயக்கம் என்ற பெயர், அதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம், பிரவுனியன் இயக்கம் என்ற பெயர், இதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். 4வது வினா, புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார்? பர்கின்ஸ். புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்ஸ். 5வது வினா, இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார்? சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின். அடுத்து 6வது வினா, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். 7வது வினா, எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யார்? ராபர்ட் கேலோ மற்றும் மாட் கீனியர். எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யாருன்னா ராபர்ட் கேலோ மற்றும் மான்கிட் கீனியர். 8வது வினா, பாக்டீரியாலஜியின் தந்தை யார்? ஆண்டவான் லூவன்ஹாக். பாக்டீரியாலஜியின் தந்தை ஆண்டவான் லூவன்ஹாக். 9வது வினா, ரோபோவின் தந்தை யார்? ஐசக் அசிமோ. ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ. 10வது வினா, நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகைகளாக பிரித்தவர் யார்? வார்மிங். நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகைகளாக பிரித்தவர் வார்மிங். 11வது வினா, தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராஃப் கருவியை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை கண்டறிந்தவர் யார்? ஜேசி போஸ். தாவரங்களுக்கு உணர்வுண்டு என்பதை கிரைசோகிராஃப் கருவி மூலம் கண்டறியலாம். அதை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேசி போஸ். 12வது வினா, 5உலக வகைப்பாட்டை கொடுத்தவர் யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர். 5உலக வகைப்பாட்டை கொடுத்தவர் ஆர்ஹெச் விட்டேக்கர். 13வது வினா, விலங்கியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். 14வது வினா, மருத்துவத்தின் தந்தை யார்? ஹிப்போக்ரட்டஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரட்டஸ். 15வது வினா, சிட்டினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் ரே. சிட்டினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே. அடுத்து 16வது வினா, டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார்? வாட்சன் அண்ட் கிரீக். டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் வாட்சன் அண்ட் கிரீக். 17வது வினா, இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? கார்லஸ் லினேயஸ். இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் கார்லஸ் லினேயஸ். 18வது வினா, வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். 19வது வினா, தேனீகளின் நடன அசைவு
விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்? கார்ல்ஸ் வான்ஸ் ஃப்ரீஸ். தேனீகளின் நடன அசைவு விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா கார்ல் வான் ஃப்ரீஸ். 20வது வினா, உடல் செயலியல் என்ற துறையை முதலில் உருவாக்கியவர் யார்? கிளாட் பெர்னாட். உடல் செயலியல் என்ற துறையை முதலில் உருவாக்கியவர் கிளாட் பெர்னாட். 21வது வினா, நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? மார்சலோ மால்பிஜி. இந்த பூச்சிகளில் இரத்த ஓட்டம் எப்படியெல்லாம் இருக்குன்னா இந்த மால்பிஜியன் உறுப்பு வழியாக தான் இருக்கும். அதை கூட கண்டுபிடிச்சவர் யாருன்னா இவர் தான். நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் மார்சலோ மால்பிஜி. 22வது வினா, சூடோமோனாஸ் பாக்டீரியா மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார்? டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. சூடோமோனாஸ் பாக்டீரியாவை கொண்டு மரபு பொறியியல் தத்துவத்தில் கடலில் விழக்கூடிய எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யாருன்னா டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. 23வது வினா, இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹெர்வி. இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஹெர்வி. 24வது வினா, உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யார்? ஜீன் பாப்டிஸ் லாமார்க். உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ் லாமார்க். அதாவது ஒட்டகம் தனக்கு தேவையான உணவை மரக்கிளையிலேருந்து கழுத்தை தாவி தாவி தின்னதுனால அதை கழுத்து நீண்டதாக சொல்லக்கூடியது இந்த உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியில் ஒன்று. இதற்குரியவர் யாருன்னா ஜீன்ஸ் பாப்டிஸ் லாமார்க். 25வது வினா, தடுப்பூசி என்னும் சொல்லை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரும் அந்த சொல்லை உருவாக்கி அதற்குன்னு கொள்கையை ஒரு யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். 26வது வினா, மலேரியா ஒட்டுண்ணி பெண் அனாப்ளஸ் கொசுன் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். மலேரியா ஒட்டுண்ணி அந்த அனாப்ளஸ் பெண் கொசுல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். 27வது வினா, பறவை மனிதன் என அழைக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி. 28வது வினா, செல் கொள்கையை கூறியவர்கள் யாவர்? ஜேக்கப் ஸ்வீடன் மற்றும் தியோடர் ஸ்லாம். செல் கொள்கையை கூறியவர் யாருன்னா சிலிடன் அண்ட் ஜுவான் சொல்லுவாங்க. 29வது வினா, எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார்? போர்ட்டர். எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் போர்ட்டர். 30வது வினா, ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் யார்? சரகர். ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரகர். 31வது வினா, ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்? லவாய்சியர். ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்சியர். 32வது வினா, நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? டி புஸ்னல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? டி புஸ்னல். 33வது வினா, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் பாரடி. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் பாரடி. 34வது வினா, குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்? மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங்க். 35வது வினா, மிதத்தல் விதியை கூறியவர் யார்? ஆர்க்கிமிடிஸ். மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்க்கிமிடிஸ். நண்பர்களே, இந்த வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை படிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக 2 விஞ்ஞானியோட பேரையோ இல்லை கண்டுபிடிப்பையோ தேர்வில் எளிதாக மார்க் வாங்கி வெற்றி பெறலாம். வாங்க 36வது வினா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் யார்? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். 37வது வினா, அணுக்கொள்கையை கூறியவர் யார்? ஜான் டால்டன். அணுக்கொள்கைக்குரியவர் ஜான் டால்டன். 38வது வினா, எலக்ட்ரான் மற்றும் ஐசோடோப்புகளை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். எலக்ட்ரான்
மற்றும் ஐசோடப்புகளை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். 39வது வினா, புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார்? கோல்டுஸ்டீன். புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன். 40வது வினா, ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்விங். எந்த ஆண்டுனா கிபி 1909 இந்த ஹார்மோன்கிற சொல்ல அறிமுகப்படுத்துறாங்க. 41வது வினா, அவினா முளைக்குருத்து உரை ஆய்வு செய்தவர் யார்? FW வெண்ட். அவினா முளைக்குருத்து சோதனை செய்தவர் FW வெண்ட். 42வது வினா, தொலைபேசியை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தொலைபேசியை கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தொலைக்காட்சியை கண்டறிஞ்ச JL பேயர்டு. 43வது வினா, மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? ஒயர்ஸ்டெட்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் ஒயர்ஸ்டெட். 44வது வினா, DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரி. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரி. 45வது வினா, வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? JW காரல் பெர்கர். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் JW கார்ல்ஸ்பெர்க். அடுத்து 46வது வினா, கதிரியக்க கார்பன் 14 காலமுறையை கண்டுபிடித்தவர் யார்? WF லிபி. இதை வச்சு பழங்கால அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய பாறைகள் அதோட வயது கணிப்பை இந்த முறையில் கண்டுபிடிக்கிறாங்க. 47வது வினா, உயிர்வெளி தோற்ற விதியை கூறியவர் யார்? எர்னஸ்ட் கெக்கல். உயிர்வெளி தோற்ற விதியை கூறியவர் எர்னஸ்ட் கெக்கல். 48வது வினா, மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் தான் அந்த இடிதாங்கியை கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். 49வது வினா, ஓம் விதியை கூறியவர் யார்? ஜார்ஜ் சைமன் ஓம். ஓம் விதியை கூறியவர் யாருன்னா சார் சைமன் ஓம். 50வது வினா, இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஹோமி பாபா. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யாருன்னா ஹோமி பாபா. இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவோட ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம் அவர்களை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நண்பர்களே, நாம் இன்று TNPC, TNEB, போலீஸ் தேர்வு, டெட், VAO போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கண்டறிந்தவர்கள் யார் என்ற பகுதியிலிருந்து நிச்சயமா ஒரு வினாக்களோ 2 வினாக்களோ வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.